நேத்து செய்த யாகம் கூட ஜோசியரை கூட்டிட்டு போறது, இன்னும் சொல்லப்போனா அவருக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்திருக்காங்க சார். நீங்க மற்ற கட்சிகள் கூட இப்ப ஜெயலலிதாவும் ஜோசியம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சொல்லப்போனா எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து தங்களோட 234 கேண்டிடேட்ஸ் அவங்க செலக்ட் பண்றாங்கிறத தாண்டி இதுல எந்த ஜாதகம் பழிக்கும், எந்த ஜெயிக்குங்கிறத எடுத்து போடுங்கன்னு சொல்லி எல்லா கட்சிகளும் பாக்குறாங்க. இப்ப நீங்க அதுலயே நமக்கு கேட்கலாம், ஏப்பா எல்லா கட்சிகளும் பாக்குறீங்கன்னா ஒருத்தர் தானே வெற்றி பெற முடியும். அப்ப ஒரு ஜோசியர் சொன்னது பழிச்சிருச்சு, ஒரு ஜோசியர் சொன்னது பழிக்கலையா? இல்ல எல்லா தொகுதியிலும் எப்படி பழிக்காம போச்சு? அவர் சொன்ன ஜோசியர் சரியாக இருந்தால் 234 ஜெயிச்சிருக்கணும். அவர் தூக்கிப்பட்ட கார்டு தானே இதெல்லாம், தூக்கிப்பட்ட ஜாதகம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கலாம். அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். இன்னொன்னு, இவர் வந்து கட்சியில அந்த ரத்தன் பண்டிட்டுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க சார். அவர் செய்தி தொடர்பாளரா இருக்காரு. அவரு செய்தி தொடர்பாளர், ஜோசியர செய்தி தொடர்பாளர் இருக்கிற ஒரே கட்சியாக இருக்கு, கூடவே கூட்டிட்டு போறாரு பாக்குறோம். நீங்க வந்து பலன்கள் கேட்டீங்க சார். அதாவது இது வரைக்கும் குறிச்சு கொடுத்ததுங்கிறது, இந்த இடத்தில் இது செய்யலாமா, இந்த நேரத்தில் இது செய்யலாமா, இந்த மாவட்ட செயலர்கள் இத்தனை பேரை அறிவிக்கலாமா அப்படிங்கிறது. இன்னைக்கு இப்ப இந்த பண்டிட்டை நான் சில பேட்டிகள் பார்க்கின்றேன், விஜய் கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாரு, அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஜாதகம், இப்ப பயங்கரமான நேரம் இது, ஏப்ரல் 24ஆம் தேதிக்குள்ள இந்த தேர்தல் நடந்துருச்சுன்னா விஜய் இருக்கிற டயத்துக்கு நிச்சயம் சிஎம் ஆயிடுவாரு. நான் இப்ப சொல்றேன், அவர் அடிச்சு சொல்றேன், சிஎம் ஆயிடுவாரு. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு, எடப்பாடி பழனிசாமி இருக்கு பட் ஆனா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லி சொல்றாரு. நான் அப்ப இதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ இவர் சொல்ற விஷயங்கள்லாம் ரிசல்ட் ஓரியன்ட். இது வரைக்கும் இப்ப என்ன சொல்றாரு சார், திருச்செந்தூர் போய் இந்த யாகம் பண்ணுங்க, அடுத்த ஷீரடி சாய்பாபா போங்க,